வணக்கங்க. இப்போ புது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அந்த ஸ்டாம்ப் பேட் நடந்த கரூரில் அது 41 பீப்புள் இறந்து போயிட்டாங்க. அந்த தள்ளுமுள்ளில் அந்த டிவிகேவோட அந்த கேம்பெயின் அப்போ. அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் டிஜிபி அந்த இதுக்கு எழுதி லெட்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக பர்மிஷன் கேட்டிருக்காங்க. தேவையான அளவு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டேட் போலீஸ்கிட்டேருந்து அப்படின்னு. அதாவது இந்த கரூரை போய் பார்க்கறதுக்கு, மக்களை பார்க்கறதுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக அவங்க இப்போ கேட்டிருக்காங்க. ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்பெசிஃபை பண்ணல எந்த டேட்டு அப்படிங்கிறத அவர் சொல்லலை இனியும். அதை டிவிகேவும் அப்புறம் போலீஸ் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் இமெயில் மூலிமா அந்த பார்ட்டி அட்வொகேட்ஸோட அந்த விங் அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. டியூஸ்டே அன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது டிஜிபிக்கும் அப்புறம் சிஆர்பிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க. விசிட் அந்த ஃபேமிலிஸையும் அப்புறம் அந்த ட்ராஜிக் இன்சிடென்ட் நடந்ததில் அந்த செப்டம்பர் 27 இந்த வேலுசாமிபுரத்தில் அதை அந்த கண்டோலன்ஸை அவங்க தெரிவிக்கிறதுக்கு ப்ரைவேட்டாக தனியாக ஸ்பெஷல் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு பப்ளிக் கேதரிங்கும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இன்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. போன அப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ண ரிலீஃபை கொடுக்குற மாதிரியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோர்ஸஸ் சொல்லுது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்னென்னா, விஜய் அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார், பேசலை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, விக்டிம்ஸோட அந்த ஃபேமிலிஸுக்கு அந்த ஃபோன் கால், வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. மண்டே ஆஃப்டர்நூனும் அப்புறம் டியூஸ்டேவும் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கேஸ் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டீம் சென்னையிலேருந்து இப்போ பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ப்ரொபகண்டா தலைமை அண்ட் பாலிசி, அப்புறம் இந்த அருண்ராஜ், அப்புறம் ஸ்டேட் செக்ரட்டரி சி விஜயலக்ஷ்மி அப்படிங்கிறவங்கெல்லாம் அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலியை மீட் பார்த்துருக்காங்க, சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேமிலிஸ் அங்கே யாரெல்லாம் மீட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெக்கார்ட் பண்ணாதீங்க, இந்த இன்ட்ராக்ஷன் நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது அந்த பார்ட்டி ஆளுங்க மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. விஜய் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, விஜய் எங்கள் அம்மாக்கிட்டையும் அக்காக்கிட்டையும் அதாவது சிஸ்டர்கிட்டையும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருப்போம், நாங்கள் இந்த அண்ணாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ப்ராமிஸும் பண்ணியிருக்காரு, நாங்கள் சீக்கிரமாக மீட் பண்ணுவேன் உங்களை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காருன்னு அந்த பேசினவர் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணராயபுரத்துலேருந்து ஒருத்தர் தனுஷ்குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கும் வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி ஐ வில் டேக் கேர், அப்புறம் நான் கூட உங்கள் கூட என்றைக்குமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு ஜேர்னல் இதுக்கு சொல்லியிருக்காங்க. சக்திவேல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்மூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவரோட ஒய்ஃபு அவங்க டாட்டரும் இறந்துருக்காங்க இதில், இந்த ஸ்டாம்பேடில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்கணும்னு நான் விரும்பினேன். பட் அந்த இதில் என்னை வீடியோ காலில் என்னால் கேட்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ஜஸ்ட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஆனால் அந்த லாஸ் இழப்பை பற்றி புலம்பிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு, கையை கூப்பி அதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பார்ட்டி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே பார்ட்டி மெம்பர்ஸு விஜயும் அவங்களுடைய டீமும் அதாவது 31 ஃபேமிலிகிட்ட காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் விசிட் பர்சனலாக விசிட் பண்ண முடியல, ஏன்னா சர்க்கம்ஸ்டான்சஸ் அதாவது சூழ்நிலை ரொம்ப கடினமாக இருந்தது. பட் கண்டிப்பாக நான் வருவேன் நான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்கிறாங்க. அது இவர் 5 to 15 மினிட்ஸ் வரைக்கும் எல்லா ஃபேமிலிகிட்டையும் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பேசினதை அவங்க சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது கான்ஷியஸாக அதை இது பண்ணுறவங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலிட்டிக்ஸ் திரும்பி அந்த இதில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா யாராவது வந்து அவங்கள வந்து அந்த டீமை வந்து கரூர் விசிட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணம் இருக்குது. எங்கள் லீடரை வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்காரு அஃபெக்டட் ஃபேமிலிஸ் த்ரூ எ கால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கீ ஃபங்க்ஷனரிஸ்லேருந்து இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அது டேட்டு ஸ்பெசிஃபை பண்ணலை. போலீஸ் வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்களா, என்ன டேட்டு கொடுக்க போகிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.